இலங்கையால் அரசுடைமையாக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளை உடைத்து ஆழ்கடலில் மூழ்கடிக்க அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவர்கள் படகுகளை மீட்க வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு மீனவர்களின் 184 படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் தங்கள் நாட்டில் அவற்றை தடுத்து வைத்துள்ளனர். இதில் 74 படகுகள் அரசுடைமையாக்கப்பட்ட நிலையில் 13 படகுகளை விடுவிக்க இலங்கை நீதிமன்றங்கள் உத்தரவிட்டன. 2022-23 ஆண்டுகளில் பிடிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட 34 படகுகளை கடலில் மூழ்கடிக்க இலங்கை திட்டமிட்டுள்ளது. செயற்கையான பவளப்பாறைகளை வளர்த்து மீன்வளத்தை பெருக்க படகுகளை உடைத்து மூழ்கடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாட்டு மீனவர் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்களை ஒழிக்கணும், அங்கே வரக்கூடாது, அந்த பக்கம் தொழில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இலங்கை அரசுக்கு இருக்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. படகை போட்டால் மீன் வலை வச்சு இழுக்க முடியாது, கடலுக்குள்ளே கடுமையான பாதிப்பு ஏற்படும். அதனால் மத்திய அரசாங்கம் இதை ஒரு கண்டனம் தெரிவித்து சர்வதேச நடவடிக்கை ஒன்று எடுத்து இதை தடுத்து நிறுத்தணும். சொத்தை ஒரு நாடு பறிமுதல் செய்கிறது என்று சொல்லதோடு மட்டுமல்ல, அமிழ்த்து விடுவோம் கடலிலே என்று சொல்லக்கூடிய தைரியத்தை யார் கொடுத்தது? யார் கொடுத்த தைரியத்தில் அவர்கள் இப்படி செய்கிறார்கள்? சற்றேறக்குறைய வேதனையோடு கடலோர நெடுகிலும் உள்ள கடலோடி சமுதாய மக்கள் குமரி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த அரசை, நம்முடைய அரசை நாங்கள் எச்சரிக்க முடியாது. எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு வழிவகைகளை உண்டாக்கி கொடுங்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், அடுத்தடுத்த கட்டங்களில் மீதமுள்ள படகுகளையும் அழிக்க இலங்கை முனையும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். படகுகள் அழிப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு தலையிட்டு தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை அழிக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், இலங்கை அரசிடம் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.